இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க, கணவன் மனைவி வந்து அது வேணும் இது வேணும் அப்படி ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இப்போ லவ் பண்ணும்போதெல்லாம் காசு வேணும்னு கேட்டாலும் பரவாயில்ல, முடி வேணும்னு கேட்குறாங்க நடுவர் அவர்கள். ஐடியில் வேலை பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் முடி, ஏன்னா காசு கூட சம்பாரிச்சிடலாம், ஆனால் அந்த முடியை பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த ஐடியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு இளைஞர்களும் தெரியும். ஆனால் இந்த கண்ணதாசன் வந்து ஒரு பாடலை எழுதியிருப்பார். எப்படின்னா அந்த 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 சினாரியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிவாஜி வந்து கை சத்த ஊனமாக இருக்கும், அவர் வந்து குங்குமம் வச்சு நெத்தியில் வந்து பொட்டு வச்சுக்குவார். அந்த குங்கும டப்பாவை மூடும்போது அந்த குங்கும டப்பா கீழே விழுந்துடும். உடனே பின்னாடி இருந்து அவங்க மனைவி அதை பார்ப்பாங்க. பார்த்துக்கிட்டே வந்து இப்போ நம்ம வீடாக இருந்தால் என்ன சொல்லுவோம், யார் குங்குமத்தை கீழே போட்டு கொட்டி விட்டார், சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லை. அந்த மனைவி என்னம்மா பாடினாங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பில் குறைவதுண்டோ. எப்படின்னா கணவன் வந்து தங்கம் வந்து எவ்வளோதான் தரத்தில் வந்து குறைஞ்ச தங்கமாக இருந்தாலும் அது தங்கம்தான், யாரும் தகரம்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் என்னோட கணவன், உங்களுக்கு கை ஊனமாக இருந்தாலும் கால் ஊனமாக இருந்தாலும் நீங்கள் தான் என்னோட கணவன் அந்த பாடல் சொல்லும்போது கண்ணதாசனோட கற்பனை வளங்கள் வந்து அந்த காதலில் வந்து எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா. அடுத்த லைன் தான் போடுவார், ரொம்ப முக்கியமான வரி, சிங்கத்தின் கால்கள் பழுது பற்றாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ. அதான் கண்ணதாசன் எழுதுவார், மனம் இருந்தால் பறவை கூட்டில் கூட மான்கள் வாழலாம்னு. இது மாதிரி காதல் வந்து ஒரு கவிஞன் வந்து ரொம்ப அருமையாக வந்து சொல்லவே முடியாது.